2021 தேர்தலில் பாஜக வெற்றியை தவறவிட்ட அமைச்சர் கயல்விழி செல்வராஜின் விஐபி தொகுதியாக இருக்கும் தாராபுரம் தொகுதியின் நிலவரம் என்ன, அங்கு இருக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் நகராட்சி, மூலனூர், குளத்துப்பாளையம், ருத்ராவதி, சின்னக்காம்பாளையம் பேரூராட்சிகளை உள்ளடக்கிய தொகுதி. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற 2 தனி தொகுதிகளில் தாராபுரமும் ஒன்று. அமராவதி அணை பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்குது. மாடு, கோழி வளர்ப்பும், கறிக்கோழி உற்பத்தியும், முருங்கை சாகுபடியும் தொகுதி மக்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் தரவுப்படி தொகுதியில் 1,03,700 ஆண் வாக்காளர்கள், 1,11,451 பெண் வாக்காளர்கள், 7 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தம் 2,15,158 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக 6 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், பாமக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 1952 தொகுதியில் நடந்த முதல் தேர்தலில் சேனாபதி கவுண்டர் சுயேட்சையா போட்டிட்டு ஜெயிச்சாரு. 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக தலைவர் எல் முருகன் போட்டியிட்டதால தாராபுரம் கொஞ்சம் கூடுதலாகவே கவனிக்கப்பட்டுச்சு. அவருக்கு எதிராக திமுகவில் கயல்விழி செல்வராஜ் களமிறக்கப்பட்டிருந்தாங்க. தொகுதியில் 2 பேருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுச்சு. இறுதியில் 89,986 வாக்குகளை பெற்று வெற்றியை தன்வசமாக்குனாங்க கயல்விழி செல்வராஜ். அவருக்கு கடும் போட்டியை கொடுத்த எல் முருகன் 88,593 வாக்குகளை வாங்கியிருந்தார். 1,393 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தன்வசமாக்குனாங்க கயல்விழி செல்வராஜ். தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்ற கயல்விழி செல்வராஜ் தமிழக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்காங்க. இப்போ அமைச்சரோட தொகுதியா விஐபி தொகுதி லிஸ்ட்ல தாராபுரமும் இருக்கு. கடந்த முறை பாஜக வெற்றியை தவறவிட்ட தொகுதியில இப்போ யார் யாரெல்லாம் பலம் காட்ட போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தாராபுரம் தொகுதி தேர்தல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சின்ன வெங்காயத்துக்கு அரசு இருப்பு வச்சு விற்கிற மாதிரி வெங்காய பற்றை கொடுத்தாங்க மானிய விலையில். அந்த பற்றையில் குறிப்பிட்ட அளவு ஒரு 25 நாள் 35 நாள் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. அப்போ விலை ஏறுறதில்ல. இதுக்கு ஒரே காரணம், அரசு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நிரந்தர தடை இல்லாத நிரந்தர ஏற்றுமதி கொடுக்கணுங்க. கடந்த 5 வருடமாக தோட்டக்கலைத்திலிருந்து வந்துக்கிட்டு இருந்த கண்வழி பயிருக்கான மானியத்தை நிறுத்திட்டாங்க. இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தான் மக்கள் கடன் வாங்கி இந்த பயிர் தொழிலை செஞ்சுட்டு வர்றாங்க. இதுக்கு வர்ற அரசாங்கம் வரப்போகிற அரசாங்கம் என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மேலும் எங்களுக்கு உடனடியாக மானியத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். மத்திய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கணும். சாம்ராஜ் நகர் பழனி ரயில்வே திட்டமானது கடந்த 80 ஆண்டுகளாக கிடப்பில் கடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பல அரசியல் கட்சிகளும் சரி, பல சமூக ஆர்வலர்களும் சரி இதுவரை கடந்த போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். இதற்கான நிதியையும் சில ஆய்வுகளுக்காக மத்திய அரசு ஒதுக்கியது. அந்த நிதி என்னாச்சு என்று இதுவரை தெரியவில்லை. ஆனால் திட்டமானது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. தாராபுரத்துக்கு வரக்கூடிய தலைமை மருத்துவமனை காங்கேயத்துக்கு தாராபுரத்துக்கு கொடுத்துட்டாங்க நம்ம அமைச்சர். அது இல்லாம ராஜவாய்க்கால சுத்தம் பண்ணி தூர்வாரி தர்றதாக சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் ராஜவாய்க்கால் பக்கமே இவங்க திரும்புறதில்ல. அது வழியா போவாங்க, வருவாங்க, எல்லாம் இருக்குவாங்க. ஆனா ராஜவாய்க்கால் பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்ல. எங்களுடைய கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வாழ்வாதாரமே செம்மறியாடு தான். செம்மறியாடு, வெள்ளாடு இது எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் இப்போ எங்கே பார்த்தாலுமே திருநாய்கள் சுற்றி அதை கடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு நாங்கள் அதிகாரிகிட்டும் சரி, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள்ட்டும் மினிஸ்டர் வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களே எவ்வளவோ போராடி பார்த்ததுக்கு பிற்பாடு ஒரு ஆட்டுக்கு ஒரு 6,000 ரூபா அவங்க இழப்பீடு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அது முழுமையாக எங்களுக்கு வந்தடைகிறதில்ல. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.